பாலை விரும்பி குடிக்கும் நண்பர்களே இன்னைக்கு சாதாரண நாள் ஒரு சோகமான நாளா மாறிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோழி நண்பருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 நாள் பக்கம் சோறு தண்ணியே இல்லாம எழுந்து நடக்க கூட முடியாம உறங்கினே இருக்கான். அதே மாதிரி நீங்களும் சும்மாவே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் போடுற மெசேஜ் என்னவா இருக்குன்னா, நண்பா கோழியோட வரலாறு பத்தி சொல்லு, நீங்களும் கோழியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க. சில பேர்லாம் ரொம்ப மோசம், என்னத்துல பிரியாணி ரெடி பண்ணி இருக்கியா, பங்குக்கு நான் வரலாமான்ற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க. அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கோழி நண்பரின் வாழ்க்கை வரலாறை பற்றி கட்டுரையில் காண்போம் நண்பர்களே. கரெக்டா சொல்லணும்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு அண்ணன் குட்டி குட்டியா அழகா கீச் கிச்சின்னு கத்துற இந்த கலர் கோழி குஞ்சு வித்து இருந்தாரு. எனக்கா ரொம்ப ஆசை வந்துருச்சு நண்பர்களே. எங்க வீட்டுல அதை விட மோசம் ஒரு ஜோடியே சேர்த்து வாங்கிட்டாங்க. வாங்கின 2 கோழி குஞ்சுல ஒரு கோழி குஞ்சு ஃபர்ஸ்ட் வாரத்திலே அப்படிட்டு ஒரு வாரமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அவனை அழகா எங்க வீட்டு பக்கத்திலே போட்டு புதைச்சிட்டோம். அதுக்குள்ள நம்ம ஆளு எல்லாரு கூடயும் ஜெல் ஆயிட்டாரு. அதை விட முக்கியமா அவனுக்கு போடுற சாப்பாடு எங்க வீட்டுல எனக்கு போட்டிருந்தா நானே உடம்பு ஏத்திருப்பேன். அதுக்கேத்த மாதிரி நம்ம பையன் 3 வருஷத்துல பயங்கர வளர்ச்சி. உண்மையிலே நண்பர்களே நானும் இவனும் சரியான தோஸ்து. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லனா அவன் தூங்க மாட்டான், அவன் இல்லனா எனக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா பையனுக்கு உடம்பே சரியில்லை. நீங்களே பாருங்க நண்பர்களே, காலையில நான் பெட்ல இருந்து எழுந்துக்க கூட இல்ல, அவன் என் பக்கத்துல வந்து படுத்துன்னு இருக்கிறான். சரி வா வந்துட்டு என் வீடியோ உட்காந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொன்னா திருப்பி தூங்கிட்டான். இவன் நடிக்கிறானா தூங்குறானே தெரியல நண்பர்களே, என்னன்னே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தெரியல, கோழி தானே தட்டி விடு அப்படின்னு சொன்னாலும், என்னதான் கோழியா இருந்தாலும் 3 வருஷம் ஒரு ஜீவன் நம்ம கூட இருக்கும் போது இப்படி நடக்கிறது கஷ்டமா தான் நண்பர்களே இருக்குது. இல்லாம நண்பர்களே இன்னைக்கு வீட்டுல ஏதோ நல்ல நாளாம், அவ்வளவுதான் நான்வெஜ் எதுவும் கிடையாது, போய் பன்னீர் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வெளில வர நம்ம பசங்க அதுக்குள்ள வழிமறி பண்ணிட்டானுங்க. சத்தியமா சொல்ற நண்பர்களே, நம்ம பசங்க உடனே சிரிக்க வச்சுட்டானுங்க. எப்பவுமே நான் தான் அவங்களோட கன்சர்ன் கேட்பேன், வீடியோ போட்டுக்கலாமா ப்ரோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு புதுசா நம்ம பசங்களே இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துருவோமா ப்ரோன்னு கேக்குறானுங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு டாட்டாவை போட்டு சிரிச்ச முகத்தோட அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி 2-3 விஷயம் தான் வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தி விட்டுரும். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மாவே பன்னீர் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, நீங்க நல்ல நாள்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டோம்ல, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைஸா ஃபிஷ் ஆயில் எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். அவங்களும் வாங்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு லுக் விட்டாங்க. சட்டு புட்டு 2 மாத்திரை தூக்கி வாயில போடுமான்னு சொன்னேன். நண்பர்களே உங்களுக்கும் ஃபிஷ் ஆயில் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கோட் தீபக் பத்தி யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. லிங்க் பயோல இருக்கும், ஸ்டோரியிலயும் கொடுக்குறேன். அவ்வளவுதான் நண்பர்களே. இதுக்கப்புறமும் கோழி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா விராட் கோலின்னு கமெண்ட் அடிங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோழி நண்பன்.